உழைப்பே உயர்வை தரும். ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் மற்றும் சுரேஷ் என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள், ஒரே வயது. ஆனால் அவர்களின் வாழ்க்கை முறைகள் மட்டும் முற்றிலும் வேறுபட்டவை. கார்த்திக் மிகவும் உழைப்பாளி. காலை எழுந்ததும் அவன் நேரத்தை சரியாக பயன்படுத்துவான். படிப்பு, குடும்ப வேலை, புது விஷயங்கள், கற்றல் என்று ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக மாற்றுவான். சுரேஷ் அதற்கு மாறாக நாள் முழுவதும் வெட்டி பேச்சு பேசிக்கொண்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று காலத்தை தள்ளிப் போடுவான். தேநீர் கடை, நண்பர்கள் கூட்டம், தேவையில்லாத பேச்சுகள், இவையே அவன் வாழ்க்கையாகிவிட்டது. நாட்கள் ஓடின. கார்த்திக் தனது கடின உழைப்பால் ஒரு நல்ல வேலை பெற்றான். பெற்றோர்களுக்கு உதவி செய்து சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெற்றான். சுரேஷ் மட்டும் நேரம் இல்லாததால் எதையும் செய்யாமல் வாய்ப்புகளை ஒன்றன்பின் ஒன்றாக இழந்தான். ஒரு நாள் சுரேஷ் கார்த்திக்கிடம் மனம் திறந்து சொன்னான். நான் நிறைய நேரத்தை வீணாக்கிட்டேன். இப்போ புரியுது, வீணான நேரம் திரும்ப வராதுன்னு. அப்போது கார்த்திக் அமைதியாகச் சொன்னான். இன்னும் காலம் இருக்கு நண்பா. இன்று உழைக்க ஆரம்பித்தால் நாளை உயர்வு கிடைக்கும். அந்த நாளிலிருந்து சுரேஷ் தனது பழைய பழக்கங்களை மாற்றிக்கொண்டு உழைப்பின் மதிப்பை உணர்ந்து வாழ ஆரம்பித்தான். கதை சொல்லும் நீதி: உழைப்பே உயர்வை தரும். வெட்டி பேச்சு நேரத்தை வீணடிக்கும். வீணான நேரம் ஒருபோதும் திரும்ப வராது.